காலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம், கடைசி அதிகாரத்தின் கடைசி 2 வசனங்களை நாம் வாசிக்க போறோம். 30, 31. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 30, 31. பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டு இருந்தான். அவ்வளவுதான் போட்டிருக்கு. அதுக்கு பிறகு அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்திற்கு ஆமேன் கிடையாது. வேதத்தில் ஒவ்வொரு சுவிசேஷத்திற்கும் நிருபத்திற்கும் எல்லாத்துக்கும் ஆமேன் இருக்கும். ஆனால் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்திற்கு ஆமேன் கிடையாது. அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது, இன்னமும் தொடர்கிறது. பவுல் விட்டு சென்ற அந்த பாதையிலே இன்றைக்கு நாம் அந்த பாதையிலே கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆகினால் அதற்கு ஆமேன் கிடையாது. இப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது பவுலுடைய வாழ்க்கையின் கடைசி நேரங்கள், பவுலுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பிலிப்பியருக்கு எழுதுற நிருபத்திலே 1 அதிகாரத்திலே 20வது வருஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். 21வது வருஷத்துல கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அதன் பிறகு அவர் தன்னுடைய வாஞ்சைகளை எல்லாம் அழக வெளிப்படுத்துவார். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு அதிக ஆசை உண்டு, அது எனக்கு நன்மையாய் இருக்கும். ஆனால் நான் சரீரத்துல பிழைத்திருப்பது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். இவ்விரண்டிலே நான் எதை தெரிந்து கொள்வது என்று எனக்கு தெரியலங்கிறார். அப்போ அவருடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்தை விட்டு பிரிந்து கர்த்தரோடு இருக்கிறது அவருக்கு ஆசையா இருந்துச்சு. எப்படா இந்த உலகத்தை விட்டு, இந்த சரீரத்தை விட்டு சீக்கிரமாக மரணத்தினால் ஆண்டவரை சந்திக்கலாம் என்று சொல்லி அவர் ஆவலா இருந்தார். ஆனால் இந்த உலகத்துல இன்னும் கொஞ்ச நாள் இருந்தோம்னா இன்னும் சபைக்கும் தெய்வ பிள்ளைகளுக்கும் நம்ம பிரயோஜனமா இருக்க முடியும் என்கிற ஒரு உணர்வும் அவருக்குள் இருந்துச்சு. அதனாலே எதை தெரிந்து கொள்வது, அவருடைய விருப்பத்தை தெரிந்து கொள்வதா அல்லது தேவ ராஜ்யம் கட்டப்படுவதை தெரிந்து கொள்வதா என்று அவருக்கு ஒரு போராட்டம் இருந்துச்சு. ஆனாலும் கூட தன் விருப்பத்தை விட தேவ ராஜ்யம் கட்டப்பட வேண்டும், தேவநாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதையே அவர் அதிகமாய் அதற்கு தன்னை அர்ப்பணித்து அவருடைய ஓட்டத்தை ஓடிக்கொண்டே இருந்தார். அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். அதாவது இயேசு கிறிஸ்து சொல்லுவார் யோவான் 17:4, பிதாவே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடிச்சிட்டேன். வேலையை முடிச்சாச்சு. அடுத்த நாள் கரெக்டா சிலுவைக்கு போறாரு. கரெக்டா வேலையை முடிச்சுட்டு அடுத்த நாள் சிலுவைக்கு போறாரு. அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை பிரயாணம், ஒரு காலம் இருக்குது. ஆண்டவருக்காக வாழ்வதற்கான ஒரு காலம் இருக்குது. அந்த காலத்திலே செய்து முடிக்க வேண்டிய வேலைன்னு ஒண்ணு இருக்குது. இதுல பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து, பவுல் போன்றவங்க எல்லாம் இதுல கரெக்டா முடிச்சவங்க. இயேசு கிறிஸ்துவ முடிந்தது அப்படின்னு சொல்லி தன் ஆவியை பிதாவின் இடத்திலே ஒப்பு கொடுத்தார். பிதாவே என் ஆவியை உன் கையில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அப்படியே தலை சாய்த்து தன் ஜீவனை அவர் பிதாவின் இடத்துல ஒப்பு கொடுக்கிறார். பவுலுடைய வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா ஆண்டவர் தனக்கு கொடுத்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார். அதனாலதான் தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபத்தின் கடைசி பகுதியில் 6ஆம் அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரத்திலே 9, 10 வசனங்களுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அழகா சொல்லுவாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்காக மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அது வைக்கப்பட்டிருக்கிறது. அழகாக முடிப்பார். அப்போ ஓட்டத்தை முடித்தேன், இன்னும் வாழ்க்கை முடியல, ஓட்டம் முடிஞ்சிருச்சு. கொடுக்கப்பட்ட வாழ்க்கை இன்னும் முடியல, கொடுக்கப்பட்ட வேலை முடிஞ்சிருச்சு. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. வேலையை முடிச்சுட்டு ரிட்டையர் ஆயிட்டார். ஆவிக்குரிய உலகத்துல ஆண்டவர் கொடுத்த வேலையை முடிச்சாச்சு. இது எப்போ மரணம் சம்பவிக்கும் என்று அவளோடு காத்து கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்துவும் கரெக்டா முடிச்சு கரெக்டா சிலுவைக்கு போயிட்டார். இங்கே பவுலுடைய வாழ்க்கையில பாருங்க, அவர் ஓட்டத்தை முடித்தேன், தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்லிட்டார், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், என்னுடைய வேலையை முடிச்சாச்சு. இனி எனக்கு எப்போ மரணம் வரும், என் தலையை எப்ப வெட்டுவாங்க, நான் எப்பொழுது பரலோகத்துக்கு போலான்னு அவளோடு காத்துட்டு இருக்கிறேன்.
இப்ப நம்ம வாசித்த அந்த வசனத்தை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. அவர் வேலையை முடிச்சிட்டாரு. அவருடைய வாழ்க்கையிலே கடைசி 2 வருஷங்கள் இல்லையா, அங்க எதுக்கு திரும்பி படிக்கிற பாருங்க. பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான். அப்படியே முடிஞ்சிருச்சு. 2 வருஷம் தங்கி இருந்தார். 2 வருஷத்துக்கு பிறகு என்னாச்சு? வாடகை வீட்டுல 2 வருஷம் தங்கி இருந்தாரு. 2 வருஷம் முடிஞ்ச பிறகு சொந்த வீட்டுக்கு போயிட்டார். அதான் காரியம். கடைசி 2 வருஷம் அவருடைய வாழ்க்கையில வாடகை வீட்டுல தங்கி இருந்துட்டு அவருடைய வாழ்க்கை முடிகிறது, சொந்த வீட்டுக்கு போயிடுறார் பரலோகத்துல. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது இல்லையா? அங்கே இருந்த ரட்சகர் வருவதற்கு ஆவலோடு காத்திருக்கிறேன். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அப்போ என்னுடைய சொந்த வீடு பரலோகத்தில் இருக்குது முதல்ல சொல்லிட்டாரு. அப்போ பூமியில் இருக்கும்போது வாடகை வீட்டுல இருந்தாரு. 2 வருஷம், கடைசி 2 வருஷம் வாடகை வீட்டுல இருந்தாரு. இருந்துட்டு அதன் பிறகு மரணம் வருகிறது. அவருக்கு சிறைச்சேதம் பண்ணப்பட்டு மரித்து சொந்த வீட்டிற்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த சொந்த வீட்டிற்குள் அவர் பிரவேசிக்கிறார். இன்னைக்கு இந்த உலகத்திலே நம்ம எல்லாரும் வாடகை வீட்டுல இருக்கோம். புரியுதுங்களா? வாடகை வீட்டுல இருக்கோம். வாடகை வீட்டுல இருந்து சொந்த வீட்டுக்கு நம்ம போகணும். சரியா? எல்லாருமே இன்னைக்கு உலக பிரகாரமா வாடகை வீட்டுல இருந்து சொந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். பாஸ்டர், எனக்கு ஒரு சொந்த வீடு கிடைக்கிறதுக்காக ஜெபம் பண்ணுங்க. சொந்த வீடு கட்டணும், சொந்த வீடு வாங்கணும். பூமியில எத்தனை வீடு வாங்கினாலும் சிலருக்கு திருப்தியா இருக்காது, வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. வீடு வீடா வாங்கி வாங்கி இருப்பாங்க. எந்த வீட்லயும் அவங்களால சந்தோஷமா இருக்கிறாங்கன்றது அதான் பெரிய கேள்வி இல்லையா? நிறைய வீட்டை வாங்கினா இருக்கிற சந்தோஷமும் சேர்ந்து போயிடும். அதான் உண்மை. அப்ப பார்க்கும்போது நிறைய பேர் வீடை வாங்குறதுலயே, பூமியில வீட்டை வாங்குறதுலயே குறியா இருப்பாங்க. நான் சொல்றேன், பூமியிலே ஒரு மனுஷன் வாடகை வீட்டுல இருக்கிறான். நான் சொந்த வீடு இருக்க கூடாதுன்னு அப்படி சொல்ல வரல. என்ன சொல்ல வரேன்னா, பூமியிலே நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு வாடகை வீடு. நம்முடைய நிரந்தரமான சொந்த வீடு என்பது பரலோக வீடு. இப்ப இந்த வாடகை வீடு என்பதை கையினால் கட்டப்பட்டதானே அந்த பில்டிங்கை நான் சொல்லல. புரியுதா உங்களுக்கு? நீங்க ஏதோ ஒரு வீட்டுல குடி இருக்கிறீங்கல்ல, அந்த வீட்டை சொல்ல நான் அதை பத்தி சொல்லல. நம்முடைய சொந்த சரீரத்தை சொல்லுகிறேன். இந்த சரீரம் ஒரு வாடகை வீடு. இது தற்காலிகமானது. இந்த சரீரம் என்பது கடைசி நம்முடைய வாழ்க்கையில வாடகை வீட்டுல தான் நம்ம இருக்கிறோம். இந்த சரீரத்தை நம்ம நிரந்தரமா வச்சுக்க முடியாது, சொந்தமானது கிடையாது. அப்ப வாடகை வீட்டை ஒரு நாள் காலி பண்ணணும் இல்லையா? சொந்த வீடுனா நம்ம நிரந்தரமா அந்த பூமியில இருப்போம். ஆனால் நம்ம சரீரம் என்பது வாடகை வீடு. அப்ப இந்த சரீரத்துல நம்ம நிரந்தரமா இருக்க முடியாது. குறிப்பிட்ட காலத்திற்கு இந்த உலகத்திலே இந்த வாடகை வீட்டில் நம்ம இருப்போம். ஒரு நாள் இந்த வாடகை வீட்டை காலி பண்ணிட்டு நம்ம சொந்த வீடா இருக்கிற மகிமையின் சரீரத்தை கர்த்தருடைய கரத்திலே பெற்றுக்கொள்வோம். அதுதான் சொந்த வீடு. அந்த மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொண்டு என்றென்றைக்கும் கர்த்தரோடு வாழும்படிக்கு நம்ம போய் அந்த இடத்துல நிரந்தரமாய் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லி அங்கே போய் நம்ம ரட்சகரோடு கூட நிரந்தரமாய் நம்மை விட்டு எடுப்படாத நல்ல பங்காய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவோடு நம்ம வாழ போயிடும். இன்னைக்கும் இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். நான் இந்த உலகத்திலே ஒரு சரீரத்துக்குள் இருக்கிறேன். இது ஒரு வாடகை வீடு. அப்போ இந்த வாடகை வீட்டுல இருக்கும்போது நான் என்ன செய்யணும்? என்னிடத்துல வருகிறவர்களை நான் ஏற்றுக்கொள்ளணும். அவர்களுக்கு நான் இயேசு கிறிஸ்துவை குறித்து உபதேசிக்கணும். தைரியத்தோடு தடையில்லாமல் ஆண்டவரை குறித்து உபதேசிக்கணும். ஆண்டவரை பத்தியே பேசணும். ஆண்டவரை குறித்தே பேசணும். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி பேசணும். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாய் பேசணும். பேசி 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 இந்த வாடகை வீட்டில் இருக்கிற வரைக்கும் பேசிட்டு ஆண்டவரை குறித்தே பேசிவிட்டு வாடகை வீட்டை காலி பண்ணும்படிக்கான நேரம் வரும் பொழுது வாடகை வீட்டை காலி பண்ணிட்டு மேல போயிடும். அதுதான் நமக்கு நியமிக்கப்பட்டது. அதுக்கு மேல ஒண்ணும் ஸ்பெஷலா ஒண்ணும் கிடையாது. அப்ப இந்த உலகத்திலே நம்முடைய நோக்கம், நம்முடைய தரிசனம், நம்முடைய காரியம் எல்லாம் ஆண்டவரை குறித்து கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும், இந்த வாடகை வீட்டிலே வாழப்போகிற கடைசி வினாடி வரைக்கும் ஆண்டவரை குறித்தே பேச வேண்டும், ஆண்டவரை குறித்தே யோசிக்க வேண்டும், ஆண்டவரை குறித்தே செயல்பட வேண்டும். இதுதான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு காரியம். இந்த உலகத்திலே இருக்கிற இந்த வாடகை வீட்டிலே கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக நிற்கிறதான ஒரு அனுபவம் நமக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். இந்த உலகத்தில் இருக்கிற கடைசி வினாடி வரைக்கும் ஆண்டவருக்காய் நிற்க வேண்டிய ஒரு நிலையிலே நாம் இருக்க வேண்டும். இந்த வாடகை வீடு குறித்த காலத்திற்குரியது.
கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். இந்த வீட்டை காலி பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். ஆண்டவர் வரும் பொழுது எல்லாத்தையும் களைந்து விட்டு தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். அந்த ஆயத்தம் என்பதற்கு அடையாளம் என்னன்னா, கடைசி மூச்சு வரைக்கும் கிறிஸ்துவை குறித்து பேசுகிற அனுபவம். ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான் என்பதற்கு என்ன அடையாளம்னா, அவர்கள் கிறிஸ்துவை குறித்து பேசுவார்கள். அதான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளம். ஒரு நபருடைய பேச்சை நீங்க பார்த்தீங்கன்னா கவனிச்சாலும் தெரிஞ்சிடும். அவங்க தனிப்பட்ட நபரா இருக்கட்டும், எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், அவங்க வாயில இயேசு கிறிஸ்துவை குறித்த வார்த்தை வருதுன்னா, ஆண்டவரை குறித்து பேசுறாங்கன்னா, ஆண்டவரை உயர்த்தி பேசுறாங்கன்னா, அவங்க ஆண்டவருக்குள்ள இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆண்டவரை குறித்து பேசாம வேற ஏதாவது பேசிட்டு இருக்கிறாங்கன்னா, அவங்க வெளியில வேணா ஆண்டவருக்குள்ள இருக்கிறத சொல்லிக்கலாம். ஆனால் ஆண்டவருக்குள்ள அவங்க இல்லைங்கிறது அதனுடைய அடையாளம். இன்னைக்கு ஒரு பிரசங்கியார் பிரசங்கித்தாலும் அவருடைய வாயிலே தேவனுடைய வார்த்தை இருக்கிறது என்றால் அவங்க ஆண்டவருக்குள் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். தேவனுடைய வார்த்தையெல்லாம் வேண்டாத வெட்டிக்கதை பேசுறாங்கன்னா அவங்களுக்குள்ள ஆண்டவர் இல்லைன்னு அர்த்தம். அவங்க இருதயத்தின் நிறைவினாலதான் அவங்க பேசுறாங்க. இன்னைக்கு சொல்றேன், உங்கள் வாயின் வார்த்தைகள் உங்களை அடையாளம் காட்டும். எது வரைக்கும் நம்ம அதை பேசணும்? இந்த வாடகை வீட்டை காலி பண்ற வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசுறோம். இந்த உலகத்திலே வாழுகிற கடைசி வினாடி வரைக்கும் ஆண்டவரை குறித்து பேசுங்கள், பேசுங்கள். உங்க வாழ்க்கையில் இருக்கிறது ஒரே ஒரு காரியம், ஆண்டவரை குறித்து பேசுவதுதான் நமக்கு மேன்மை. பேசுங்க. ஆண்டவரை குறித்து எவ்வளவு பேசுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவரை குறித்து எவ்வளவு தூரம் பேசுகிறீர்களோ அந்த அளவுக்கு ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும். ஆண்டவரை குறித்து எவ்வளவு பேசுகிறீர்களோ அந்த அளவுக்கு ஜனங்கள் ஆறுதல் அடைவார்கள். ஆண்டவரை குறித்து பேசணும். இந்த வாடகை வீட்டை காலி பண்ற வரைக்கும் ஆண்டவரை குறித்து பேசணும். பவுலுக்கு 2 வருஷம் இருந்துச்சு. அந்த 2 வருஷம், கடைசி 2 வருஷம், அவருடைய வாழ்க்கையின் கடைசி 2 வருஷம் அழகாய் ஒரு வாடகை வீட்டுல இருந்து கொண்டு அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து வருகிற இடத்துல எல்லாம் உபதேசம் பண்ணார். தைரியமா உபதேசம் பண்ணார். எந்த தடை இல்லாம உபதேசம் பண்ணார். கடைசி 2 வருஷம் அவருக்கு எவ்வளவு இனிமையா முடியுது பாருங்க. அழகா நின்று ஆண்டவரை பத்தி பேசி 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 வாடகை வீட்டை காலி பண்ணிட்டு சொந்த வீட்டுக்கு போயிட்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை இந்த ஒரு உணர்வு நமக்கு இருக்கணும். நான் ஒரு வாடகை வீட்டுல இருக்கிறேன். சொந்த வீடு என்கிறது மகிமையின் சரீரம். இந்த மாம்ச சரீரத்தை களைந்து மகிமையின் சரீரத்தை தரித்துக் கொண்டு என் ஆண்டவரோடு நான் நிரந்தரமாய் வாழ போறேன். அது வரைக்கும் நான் என் இயேசு கிறிஸ்துவை குறித்தே பேசுவேன். அவரை குறித்தே பேசுவேன். எல்லாரிடத்திலும் பேசுவேன். வரவங்க இடத்திலெல்லாம் பேசுவேன். பார்க்கிறவனிடத்தெல்லாம் பேசுவேன். இயேசுவை குறித்து பேசிவிட்டு நான் அவரோடு கூட இருக்க போய் விடுவேன். இந்த ஒரு தாகம், இந்த ஒரு வாஞ்சை, இந்த ஒரு தரிசனம் நமக்குள் எப்பொழுதுமே இருக்கணும். இந்த தரிசனம் தான் நம்ம என்றென்றைக்கும் அவரோடு கூட இருப்பதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாய் நிறுத்துகிறது. எல்லாரும் கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாம். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் கூட நமக்கு நடுவில் இருக்கிறார். பவுலுடைய வாழ்க்கையின் கடைசி 2 வருஷங்கள் அவர் ஒரு தனக்கென்று ஆயத்தப்படுத்தின ஒரு வாடகை வீட்டிலே கடைசி 2 வருஷங்கள் இருந்து, அந்த வாடகை வீட்டில இருந்து தன்னிடத்தில் வருகிறவர்கள் எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை குறித்து உபதேசம் பண்ணி, மிகுந்த தைரியத்தோடு உபதேசம் பண்ணி, அவர் இந்த வாழ்க்கையின் கடைசி 2 வருஷங்களை அப்படியே இருந்து அதன் பிறகு சொந்த வீட்டுக்கு பரலோகத்திற்கு போய்விட்டார். இன்றைக்கு நமக்கு ஒரு வாடகை வீடு. நம்ம எல்லாரும் வாடகை வீட்டுல இருக்கிறோம். உங்களுக்கு இந்த உலகத்துல சொந்த வீடுன்னு ஏதோ இருக்கலாம். ஆனா எல்லாருமே வாடகை வீட்டுல இருக்கிறோம். நான் சொல்லுகிற வாடகை வீடு என்பது நாம் குடியிருக்கிறதான கட்டப்பட்ட வீடு அல்ல. நம்முடைய சரீரத்தை குறித்து சொல்லுகிறேன். நம்முடைய சரீரம் ஒரு வீடு. இயேசு கிறிஸ்துவே அப்படிதான் சொன்னார். இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லும் இந்த வீட்டை இடித்து தள்ளுங்கள், இந்த ஆலயத்தை இடித்து தள்ளுங்கள், 3 நாளைக்குள்ளே நான் அதை எழுப்புவேன். அது இந்த சரீரம் ஒரு வாடகை வீடு. இது கர்த்தருடைய ஆலயம். இது இடிச்சு தள்ளுங்க என்று தன் சரீரத்தை பத்தி சொன்னார். 3 நாளைக்குள்ள நான் அதை எழுப்புவேன். அதே போல நம்முடைய சரீரம் என்பது ஒரு வாடகை வீடு, ஆண்டவருடைய வாசஸ்தலம். இந்த வீட்டில் ஆண்டவரோடு நம்ம இருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் வரும், இந்த வீட்டை காலி செய்துட்டு நம்ம எல்லாரும் போய்தான் ஆகணும். இந்த வீடு நமக்கு நிரந்தரமானது ஏன்னா வாடகை வீடு. நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற சரீரம் ஒரு வாடகை வீடு. இது நிரந்தரமானதல்ல. ஒரு நாள் அதை காலி பண்ணணும். அந்த நோக்கத்தோட இருக்கணும். நான் என்னைக்கு இந்த வீட்டை காலி பண்ணிட்டு என் ஆண்டவரோடு இருக்க போகிறேன் என்கிற ஒரு ஆர்வம், ஒரு தாகம், ஒரு வாஞ்சை நமக்குள்ள எப்பவுமே இருக்கணும்.
தேவ பிள்ளைகள் நித்தியத்தை குறித்த ஒரு தரிசனம் உடையவர்களாகவே வாழும். இந்த உலகத்திற்குரிய காரியத்திலேயே சுத்தி சுத்தி நம்முடைய இருதயம் இருக்கக்கூடாது. உலக பொருட்கள், உலக ஆசீர்வாதம், உலக நன்மைகள், இப்படி உலகத்தின் காரியங்களையே சுத்தி நம்ம இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம் அப்பா, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் எங்களுக்கு என்ன நித்தியமான வீட்டை, நிரந்தர வீட்டை பரலோகத்துல வச்சிருக்கிறீங்க. இந்த சரீரமாய் இருக்கிற இந்த வாடகை வீட்டை களைந்து ஒரு நாள் மகிமையாய் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற இந்த மகிமையின் சரீரத்தை தரித்து கொண்டு ஆண்டவரே உங்களுக்கு முன்பாய் நாங்கள் நிற்க போகிறோம். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதற்காக ஒவ்வொரு நாளிலும் எங்களை தகுதிப்படுத்தி நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, நீங்க மகிமைப்படுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.